Conversion of decimal number system to binary number system. Binary arithmetic related queries இருந்தா நீங்க பண்ண வேண்டிய description or comment box click பண்ணி binary arithmetic ஓட link available இருக்கு. So அந்த link click பண்ணி அந்த வீடியோஸ்ல வாட்ச் பண்ணுங்க. So last video பாத்தீங்கன்னா decimal to binary conversion தான் பார்த்தோம். But integer part மட்டும் இருக்கும்போது conversion எப்படின்னு பார்த்தோம். பட் இந்த வீடியோல நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா fractional part. So decimal point க்கு அப்புறம் இருக்க digit எப்படி சால்வ் பண்றதா இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். So first எப்பவுமே இந்த நம்பரை வந்து நீங்க ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. உங்க integer part மட்டும் தனியா எடுத்து first சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட fractional part வந்து நெக்ஸ்ட் சால்வ் பண்ணலாம். So உங்களோட integer part என்ன இருக்கு 45. எப்பவும் போல இது வந்து 2 ஆல தான் நீங்க டிவைட் பண்ணனும். So 2 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களோட ரிமைண்டர் வந்து நீங்க கேர்ஃபுல்லா வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும். So இங்க 2 ஆல டிவைட் பண்றோம். 2 into 2 வந்து 4. Then மறுபடியும் 2 into 2 4. பட் இங்க பேலன்ஸ் என்ன இருக்கு ரிமைண்டர் வந்து 1. Because 22 into 2 வந்து 44. ரிமைண்டர் வந்து 1. இது செகண்ட் டேபிள்ல டிவைட் பண்ணினா 1 2 is 2 1 2 is 2 கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சுனா ரிமைண்டர் கிடைக்காது. So 0. Then மறுபடியும் இது 2 பாத்தீங்கன்னா 5 times 2 வந்து 10. இங்க ஆனா 11 இருக்கு. So ரிமைண்டர் வந்து 1. செகண்ட் டேபிள்ல 2 times 2 வந்து 4 பட் இங்க 5 இருக்கு. So ரிமைண்டர் 1. இங்க நீங்க பாத்தீங்கன்னா 1 2 1 into 2 2 கம்ப்ளீட்டா டிவைட் ஆனால ரிமைண்டர் வந்து என்ன இருக்கும் 0. So கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சுனா ரிமைண்டர் வந்து 0 இருக்கும். டிவைட் ஆகலைனா other than 0 இருக்கும். So அந்த நம்பர்ஸ் தான் நம்ம இங்க எழுதி இருக்கோம். So இப்போ வந்து இந்த integer part அதாவது அந்த 45 க்கு மட்டும் divide by 2 பண்ணி ரிமைண்டர் எடுக்கும். So இதுல வந்து most significant to least significant எப்படி எழுதுவீங்கன்னு பாத்தீங்கன்னா கீழ இருந்து நம்பர் இதுதான் வந்து உங்களோட most significant-ஆ இருக்கும். So நீங்க இங்க இருந்து எடுக்கணும். So இங்க இருந்து இந்த மாதிரி நீங்க எழுதணும். So இத நீங்க எழுதுனீங்கன்னா கீழ என்ன இருக்கு 1 then 0 then 1 1 0 1. So இது வந்து உங்களோட integer பார்ட்டுக்கான binary conversion. So integer பார்ட்டுக்கான conversion 2 ஆல டிவைட் பண்ணனும் நம்ம பார்த்தோம். So the fractional part 0.3125 இத நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா 2 ஆல மல்டிப்ளை பண்ண போறீங்க. So இது தனி process. So இந்த fractional part எல்லாமே 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். இத 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.625 மறுபடியும் இந்த fractional part இருக்கு பாருங்க இத நீங்க 2 ஆல டிவைட் மல்டிப்ளை பண்ணனும். 625 into 2. So உங்க fractional part எல்லாமே வந்து 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ணனும். So இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1.25 கிடைக்கும். So மறுபடியும் இந்த fractional part மட்டும் தான் நீங்க எடுக்கணும். 0.25 2 ஆல தான் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 0.50 கிடைக்கும். மறுபடியும் இந்த fractional part எடுத்துக்கோங்க. 0.50 multiplied by 2 1.00. நெக்ஸ்ட் நீங்க வந்து இந்த 0.00 வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் மறுபடியும் 0 தான் கிடைக்கும். சோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த process-ஐ நீங்க கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். எப்ப ஸ்டாப் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட fractional part 0 ஆயிடுச்சுனா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட fractional part வந்து 0 ஆயிடுச்சு அதனால நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். சோ இங்க நீங்க வந்து என்ன ரெக்கார்ட் பண்ண போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட ஆன்சர்ஸ் எழுதுறதுக்கு உங்களோட integer part என்னென்ன இருக்குன்னு பாருங்க. இங்க 0 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு 1 இருக்கு. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்காங்க 0. நெக்ஸ்ட் இங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்கோம் 1. சோ உங்களோட fractional part 2 ஆல மல்டிப்ளை பண்ணனும். உங்களோட ரிசல்ட்ல வரது மறுபடியும் fractional part 2 ஆல அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். process எப்ப ஸ்டாப் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட fractional part 0 ஆயிடுச்சுனா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். பட் இந்த process எதுக்கு பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா இதோட ஆன்சரை நீங்க ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னா உங்களோட integer partல என்ன இருக்கோ அந்த நம்பர்ஸை மட்டும் நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். சோ இத நீங்க எழுதும்போது எந்த கீழ இருந்தா மேல இருந்தா அப்படி நீங்க பாக்கும்போது சோ மேல இருந்து நீங்க இந்த வேல்யூஸை நீங்க ப்ராப்பரா எழுதணும். சோ இதுக்கு நீங்க எழுதும்போது இந்த 0.3125 இதோட ஆன்சர் நீங்க அங்க எழுதும்போது 0101. So இந்த 45 க்கு பண்ணும்போது பைனரி வந்து இது நம்ம எழுதணும். கீழ இருந்து தான் மேல மென்ஷன் பண்ணனும். whereas in case of இங்க வந்து பாயிண்ட் இருக்கு. சோ பாயிண்ட் நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. இந்த 3125 இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தோம் 0101. அதான் இங்க மென்ஷன் பண்ணப் போறோம். சோ 0101 இதுதான் ஆன்சர். டெசிமல் டு பைனரி கன்வர்ஷன். சோ உங்களோட integer பார்ட்ட டிவைட் பை 2 பண்றீங்க. உங்களோட fractional பார்ட்ட 2 ஆல மல்டிப்ளை பண்றீங்க. எப்ப ஸ்டாப் பண்ணனும் அப்படினு பாத்தீங்கன்னா உங்களோட fractional part 0 ஆயிடுச்சுனா நீங்க ஸ்டாப் பண்ணிடலாம். அதுல இருக்க integer part தான் வந்து மேல இருந்து கீழ வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. once video watch பண்ணி இந்த क्वेश्चन நீங்க சால்வ் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much for watching this video.